என்னதான் நம்ம பார்த்து பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சாலும், நம்மளுக்கு அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் கிச்சன் தான். ஸோ இந்த நியூவான கிச்சன் ஹேக்ஸ வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, நீங்க தான் இனி கிச்சன் கில்லாடி. ஸோ இந்த வீடியோல நான் குட்டி குட்டியான சமையல் டிப்ஸும் அண்ட் கிளீனிங் அண்ட் மெயின்டனன்ஸ்க்கான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுடைய குக்கிங்ல சூப்பர்வான ஒரு எஃபெக்ட் குடுக்கும். உங்களுடைய குக்கிங் எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டியா சமைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளுடைய சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படிதான் நம்ம பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் இந்த பாவக்காய் மட்டும் நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்காவது பிடிக்காம போயிரும். அதுல வந்து கசப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருவாங்க. மெயின்லி கிட்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே மாத்துறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து உங்களுடைய குக்கிங்ல ஆட் பண்ணி பாருங்க. பாவக்காவை எப்பவும் போல கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சிருந்ததுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி ஊற வச்ச தண்ணியில இதை கொஞ்ச நேரம் போட்டு வச்சிருங்க. அந்த அரிசி களைஞ்ச தண்ணியோட இந்த பாவக்காய் மிக்ஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த கசப்பு தன்மை இல்லை அப்படின்னாவே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பாங்க. அதே பாவக்கால கொஞ்சம் கசப்பு தன்மை போகிறதுக்கு இன்னொரு டிப்பும் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாவக்கால புளிக்குழம்பு வச்சாலும் சரி, இல்லை வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம வணக்கினாலும் சரி, எப்போவுமே அதை எண்ணெயில் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்றது எல்லாமே ஆட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் பாவக்காவை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகி நல்லா சூட்டில் உருகி வரும்போது அந்த பாவக்காயோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ கசப்பு தன்மை அப்படிங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக புளிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட்க்குமே முதல்ல பாவக்கால எந்த ரெசிபி செஞ்சாலுமே பிடிக்காது. பட் அம்மா வந்து எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கும் போது லைட்டாக சுகர் ஆட் பண்ணி பண்ணுறதுனால அவருக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாமல் எப்போவுமே பாவக்காய் செய்கிறது அப்படின்னா புளிக்குழம்பை விட இந்த மாதிரி ரெசிபி தான் அவர் கேட்பாரு. ஸோ உங்களுடைய கிச்சன்லேயும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஒயிட் சுகர் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாவக்கால நீங்கள் நார்மலாக பாம் ஆயிலையோ இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலையோ நல்லெண்ணெயிலையோ வணக்கிறத விட இந்த எண்ணெயில் நீங்கள் ஒரு நாள் வணக்கி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக வந்து இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் நல்லா வந்துட்டு பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணி புளி ஊற்றுறதா இருந்ததுன்னா புளி தண்ணி ஊற்றி வணக்குனீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இறக்கும்போது ஒருவேளை நீங்கள் நல்லெண்ணெயிலையோ இல்லை வேறு ஏதாவது ஆயிலையோ குக் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி மூடி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சுடு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய குக்கிங்கில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எப்போ பாவக்காய் வந்து வணக்கினாலும் அதில் நார்மலாக போடுற தேங்காய் துருவலை விட கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அது இறக்க போகும்போது நல்லா வந்து தேங்காய் பூ போட்டு கிளறி அடுப்பை அந்த சூட்லேயே வந்து குக் ஆகிற மாதிரி மூடி விட்டுருங்க. அந்த சூட்லேயே அந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எண்ணெயோடு சேர்ந்து அந்த பாவக்காயில் இறங்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முட்டை ரெசிபிஸ் வந்து நம்ம செய்யும் போது ஒரு முட்டை அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. இந்த முட்டை பொடி மாஸ் பொரியல் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய முட்டைகள் நம்ம உடைச்சி ஊற்றுவோம். அப்போது 1 by 1 அப்படியே வந்துட்டு எக் பாக்ஸ்லேருந்து எடுத்து உடைக்கும் போது மேபி ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்பைரி ஆகி கெட்டு போயிருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு அதில் உடச்சி ஊற்றும் போது அதில் வந்துட்டு அப்படியே அந்த பாத்திரத்தில் வந்து விழுந்துரும் இல்லையா, வானலியில் விழுந்து மொத்த முட்டையுமே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு தனியாக முட்டைக்கு வணக்க வேண்டியதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் முட்டைகளை எல்லாத்தையுமே 1 by 1 லைட்டாக உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய முட்டை வந்து வேஸ்ட் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். எப்போவுமே முட்டை வேக வைக்கும்போது அந்த தண்ணியை ஆறுனதுக்கு அப்புறமா கீழே வேஸ்ட்டாக தான் ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஹேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. முட்டை வேக வச்சு அந்த சுடு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த சுடு தண்ணியை உங்கள் சிங்க்கில் கார்னரில் எல்லாத்துலேயுமே அழுக்கு படிமானங்கள் வந்து இருக்கும். அந்த 4 கார்னர்லேயுமே சுடுதண்ணியை ஊற்றி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு படிமானங்கள் உணவு இதெல்லாமே வந்துட்டு சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த தண்ணியை நம்ம தனியாக சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து சுடுதண்ணி வச்சு கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது வேக வைக்கிறீங்க, உருளைக்கிழங்கோ முட்டையோ வேக வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சுடுதண்ணியை சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டைம் அண்ட் வாட்டர் அண்ட் கேஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் சேவ் பண்ணிக்கிறதுக்கு முடியும். கிச்சனில்
அதிகப்படியான வேலை வைக்கக்கூடியதுல ஒண்ணு தான் கரித்துணி. நம்ம வந்து ஆயில் பிசுபிசுப்பு, அதுக்கப்புறம் வந்து குழம்புனுடைய சாந்து, நம்ம கிச்சன் துடைக்கிறது, சம்டைம்ஸ் ஒர்க் பிஸியில வந்துட்டு கவுண்டர் டாப் எல்லாம் அதிலேயே டக்குன்னு வந்து நம்ம கிளீன் பண்ணிருவோம். இந்த மாரி நெறைய அழுக்கு வந்து அதுல படிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கை பிடிக்கிறதுக்கு தனியா ஒரு கரித்துணியும், அண்ட் உங்களுடைய கவுண்டர் டாப்போ, ஸ்டவ்வோ இல்லைன்னா மிக்ஸியோ இதெல்லாம் துடைக்கிறதுக்கு தனியா ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு பனியன் கிளாத்ல தனியா ஒரு கிளாத்தும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு துணி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகி அதை போட்டு நீங்க கசக்கி பிழியறத விட 2 துணியை ஈஸியா வந்து உங்களால கிளீன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். சுடுதண்ணில சர்ப் போட்டீங்க அப்படின்னாவே ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணா சூப்பரா வந்து உங்களுக்கு கிளீன் ஆயிரும். ஸோ எப்பவுமே உங்களுடைய கவுண்டர் டாப்ல வைப் பண்றதுக்கு தனியா ஒரு கிளாத்தும், கைப்பிடிக்கிறதுக்கு தனியா ஒரு கிளாத்தும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடிக்கடி புழங்காத சில்வர் பாத்திரங்களை எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பாத்திரத்தோட ஒன்றா கம்பைன் பண்ணி போட்டு வச்சுருப்போம். எப்போவாவது தேவைப்படும் போது கெஸ்ட் வரும்போது நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுவோம். அந்த பாத்திரமெல்லாம் ஒன்றோடு ஒன்று இருக்கும்போது அப்படியே சின்ன சின்னதாக துரு பிடிச்சி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. மேபி நம்ம அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகாமல் அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணான்னு சொல்லி லாப்பில் எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரங்களை ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரங்களை எல்லாம் அடுக்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே அது வந்துட்டு துருப்பிடிக்காம பத்திரமா வந்து உங்களுக்கு இருக்கும். பெரிய பாத்திரங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு கிளாத் போட்டு மூடி வந்து எடுத்து வைங்க. சமையல் கூட ரொம்பவே சீக்கிரமாக நம்மளால சமைச்சு முடிச்சிருவோம். பட் இது சமைச்ச பாத்திரங்களை எல்லாத்தையும் வந்து கழுவுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ பாத்திரம் கழுவுறதை பார்த்து பயப்படாத லேடிஸே இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வேலை வந்து வைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய சிங்க்ல இந்த மாதிரியான ஹேக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஈஸியாக வந்து உங்களால் பாத்திரம் வந்து கழுவி முடிச்சிட முடியும். சிங்க்ல எப்போவுமே நீங்கள் பாத்திரம் போடும்போது ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள குட்டி குட்டியான பாத்திரங்கள் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் போட்டு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். லைக் ஒரு குக்கர் போடுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள மிக்ஸி ஜார்ஸ், ஸ்பூன்ஸ், டம்ளர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போட்டு நீங்க வாஷ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு 4 பெரிய பாத்திரம் போட்டோம் அப்படின்னாவே சிங்க் வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்பவுமே பார்க்கும்போது என்னடா சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கு, நம்ம ரொம்ப நேரம் கழுவணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து வந்துடும். பட் இந்த மாதிரியான ஹேக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு உங்க சிங்க் எப்பவுமே நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மேல நிரம்பியும் வழியாது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பரான ஹேக்ஸை வந்து யூஸ் பண்றது மூலமா இந்த சிங்க்ல இருக்கக்கூடிய பாத்திரங்களை எப்படியெல்லாம் ஈஸியா கிளீன் பண்றது அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ வந்து நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேக்கையும் உங்களுடைய சிங்க்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ல எது உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.